வனாந்தரத்தில் வார்த்தை கிடைக்கிறது. அப்போ உங்கள் லைஃப் போகிற பாதை ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிற என் அன்பின் ஆலோசனை என்ன தெரியுமா? முதல்ல சோர்ந்து போகாமல் வேத வசனத்தை, உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னா முழங்கால் படிக்கிட்டு படிங்க அல்லது உட்கார்ந்து படிங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை படிங்க. கர்த்தருடைய வேத வசனங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு அது வெளிச்சம். கர்த்தருடைய வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிறது, பேதையை ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாட்களில் இந்த வசனம், இந்த வார்த்தை யோவானுக்கு எந்த இடத்துல வச்சு கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், வனாந்தரத்தில் தான் வார்த்தை வருது. வாழ்க்கையே ஒரு வனாந்தரமாக இருக்கு பிரதர், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, வனாந்தரத்தில் பார்க்காதீங்க, வானத்தை பாருங்க. அதாவது வானம் என்றால் பரலோகத்தை பாருங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? வனாந்தரத்தில் ஆகாருக்கு சத்தம் கேட்டுச்சு. வனாந்தரத்தில் ஆகாருக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்போ இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க.